மாநில அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 39 வகையான சாதிய பாகுபாடுகள் நிலவுவது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சாதியை காரணம் காட்டி பட்டியலின மாணவர்கள் கடைசியில் அமர வைக்கப்படுவது, கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கப்படுவது என ஆய்வில் வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்து இந்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். பட்டியலின தலைவர்களை தரையில் அமர வைப்பது தொடங்கி பட்டியலினத்தோர் கோயிலில் நுழைய எதிர்ப்பு தெரிவிப்பது வரை தமிழ்நாட்டில் அன்றாடம் சாதி கொடுமைகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாகவே பள்ளிகளில் பட்டியலின சமையலர் சமைத்த உணவை சாப்பிட மறுப்பதும், ஆயுதம் ஏந்தி சக மாணவர்கள் மீதே கொடூர தாக்குதல் நடத்துவதும் நடக்கின்றன. பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகள் குறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் 36 மாவட்டங்களில் 321 அரசு பள்ளிகள், 58 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 62 தனியார் பள்ளிகள் என 441 பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆய்வகத்தில், உணவு கூடத்தில், கழிப்பறையில் என்று பள்ளி வளாகத்தில் ஒரு பொது சமூகத்தில் எவ்வாறு தீண்டாமையும் பாகுபாடும் இருக்கிறதோ அதே போல பொது சமூகத்தினுடைய நீட்சியாக அந்த ஆய்வில் 38 பள்ளிகளில் மாணவர்கள் சாதி பெருமை பேசுவதும், ராமநாதபுரம், கடலூர், திருவண்ணாமலை, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட 25 பள்ளிகளில் சாதி மோதல்கள் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23 பள்ளிகளில் மாணவர்கள் சாதி உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 15 பள்ளிகளில் பட்டியலின மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பள்ளிகளில் வரிசையில் நிற்பதில் மாணவர்களிடையே சாதி பாகுபாடு இருப்பதாகவும், 4 பள்ளிகளில் சாதி வாரியாக அமர்ந்து உணவருந்துவதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 3 பள்ளிகளில் தவறிழைத்தால் பட்டியலின மாணவர்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்குவதும், பட்டியலின மாணவர்களை தொடக்கூடாது என கருதும் மாணவர்கள் உள்ள பள்ளி ஒன்று குறித்தும், பட்டியலின மாணவர் முதல் மதிப்பெண் எடுத்ததால் பாராட்டு விழாவையே ரத்து செய்த பள்ளி குறித்தும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களில் சாதி பெருமை ஸ்டிக்கர் ஒட்டுவது, குறிப்பிட்ட வண்ணத்தில் கையில் கயிறு கட்டுவது, பொட்டு வைப்பது, கடுக்கண் போடுவது உள்ளிட்ட சாதி அடையாளங்கள் மாணவர்களிடையே காணப்படுவதாகவும், அவற்றின் பின்னால் திரைப்படங்களின் தாக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 3 பள்ளிகளில் ஆசிரியர்களே தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாவது தெரிய வந்துள்ள நிலையில் பல்வேறு பள்ளிகளில் மாணவிகள் தாங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் கல்வி பயில்வதாக கூறியுள்ளனர். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆசிரியர்களை எப்படி நாம் மன்னிக்க முடியும்? அவர்கள் மீது நம்ம கையில் விவரம் இருக்கிறது, எந்த ஆசிரியர் என்ன விவரம் இருக்கிறது, இதன் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நேரடியாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு முன்பாக புகார் நாங்கள் எழுப்புவோம். பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மூலமாகவே பாகுபாடுகள் மாணவர்களுக்கும் கடத்தப்படுவதாக கூறும் கல்வியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் ஒதுங்கிக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கின்ற இந்த போக்குக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய நிலைப்பாடும் அவர்களை கண்காணிக்காமல் அல்லது அவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் ஒரு தவிர்த்து கொள்கின்ற அல்லது நழுவிக் கொள்கின்ற போக்கு என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஹாஸ்டலை அலாட் பண்றதுல தலித் மக்களுக்கு என்றால் காலதாமதம், மேம்படுத்தப்பட்ட சாதியினருக்கு விரைந்து நடவடிக்கை, இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களிடையே தீண்டாமையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதில் அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். உடனடியாக அது மாதிரி செயல், அதை ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை அபினிஷம், அதாவது ஆரம்ப கட்டத்தில் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணா இந்த தண்டனை தான், அதனால அப்படி சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கணும். பள்ளிகளில் நிலவும் பாகுபாடுகளை களைய அமைக்கப்பட்டுள்ள நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் தற்போதைய சூழலில் பொருத்தமானது என கூறும் கல்வியாளர்கள் மாணவர்களிடையே சாதிய பாகுபாட்டை களைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுபாஷ் பிரபு மற்றும் பிரேம்குமாருடன் வரலாறு சுரேஷ்.